வணக்கம். நீ என்ன பண்ண போகிறீங்கன்னா சென்னா மசாலா செய்ய போகிறோம். எப்படின்னு வாங்க பார்ப்போம். வெங்காயம் வெட்டியாச்சு. தக்காளி நல்லா பழமாக தேவையான அளவு நிறையா போட்டுக்கோங்க. தக்காளி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மசாலா எப்படி செய்கிறோன்னு வாங்க பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு சீரகம் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை 2-3 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நைஸாக வெட்டி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா சிவக்க வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றுறோம். தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சதை ஊற்றுறோம். ஊற்றி நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு மஞ்சள்தூள் போடுறோம். தேவையான அளவு மல்லித்தூள், கரம் மசாலா தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, சீரகத்தூள் தேவையான அளவு போடுறோம். சீரகத்தூள் தேவையான அளவு போட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி கம்மியாக சேர்த்துங்க, பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி தேவையான அளவு போடுறோம். சென்னா மசாலா ஒரு பாக்கெட் போடுறோம். நம்ம கடையில் இதை வாங்குறத யூஸ் பண்ணுறோம். பட்ரு தேவையான அளவு யூஸ் பண்ணுறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பட்டாணி வேக வச்சுருக்கிறத போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கெட்டியாக இருந்துச்சு, அதனால் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லா மசாலையெல்லாம் சேர்த்தாச்சு. கொதி வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வருதா என்னன்னு பார்ப்போம். நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. நல்லா இருக்குது கிரேவி. சென்னா மசாலா கிரேவி நல்லா இருக்குது. அடுப்பு அமர்த்திடுவோம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இது பண்ணட்டும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.